வணக்கம் மீன ராசி நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? மார்ச் மாசம் பாதியை கடந்துட்டோம். ஆனா மார்ச் 18க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜமாவே சொல்றேங்க, இது வரைக்கும் உங்க ஜாதகத்துல எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கலாம். ஆனா இந்த மார்ச் 18 ஒரு முக்கியமான நாள். ஏன்னா உங்க ராசிக்குள்ள ஒரு புது வரவு வரப்போகுது. அது ஒரு நபரா இருக்கலாம், இல்ல ஒரு விசேஷமான செய்தியா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இத்தனை நாளா நீங்க இதெல்லாம் நடக்குமா, இதுக்கெல்லாம் நமக்கு கொடுத்து வச்சிருக்கா அப்படின்னு நினைச்சு ஏங்குன ஒரு விஷயம் இப்போ தானே உங்க தேடி வரப்போகுது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாறை இருந்துகிட்டே இருக்குமே, யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, நம்மள புரிஞ்சுக்க ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண காலம் இதோட முடியுதுங்க. உங்க வீட்டு வாசப்படிக்கே அந்த அதிர்ஷ்டம் கதவை தட்ட போகுது. அந்த நபர் யாரு, அவங்க வந்தா உங்க லைஃப் எப்படி மாறப்போகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க ராசிக்கு கிரகங்கள் இப்போ என்ன சொல்லுதுன்னு தெளிவா பாத்துருவோம். ஏன்னா கிரகங்களோட சதி இல்லாம விதி மாறாது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம், அதாவது நடக்கவே நடக்காதுன்னு நீங்க முடிவு பண்ண ஒரு காரியம் இப்போ தலைகீழா மாறப்போகுது. அது எப்படி சாத்தியம்? இந்த மார்ச் 18க்கு அப்புறம் உங்க ராசி மண்டலத்துல நடக்க போற அந்த ரகசிய மாற்றம் என்னங்கறத இப்போ விரிவா பார்க்கலாம். மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருஷமாவே ஒரு தெளிவான நிலைமை இல்லாம தான் இருந்துச்சு. நீங்க ரொம்ப உழைச்சிருப்பீங்க, மத்தவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு வரும்போது எல்லாமே தடங்களா தான் இருந்திருக்கும். ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஆகுது அப்படின்னு நீங்க புலம்பாத நாளே கிடையாது. குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்ல, கையில காசு தங்கறது இல்ல, நம்பினவங்க எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இப்படி பல அடிபட்டு மனசளவுல ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருக்கீங்க. ஆனா இந்த மார்ச் 18க்கு மேல உங்க ராசிக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமா மாறப்போகுது. இதனால உங்க வாழ்க்கையில இருண்டு கிடந்த ஒரு பக்கத்துல இப்போ வெளிச்சம் வர ஆரம்பிக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாகும். இப்போ அந்த புதிய நபர் யார் அப்படிங்கறத பத்தி பாப்போம். நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஒரு சிலர் கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தப்படலாம், ஒரு சிலர் குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு கவலைப்படலாம், இன்னும் சிலர் தொழில சப்போர்ட் பண்ண ஆள் இல்லையேன்னு கஷ்டப்படலாம். இப்படி உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்கோ அந்த வெற்றிடத்தை நிரப்பத்தான் அந்த நபர் உங்க வீட்டு வாசலை தேடி வரப்போறாரு. அவர் உங்க சொந்தக்காரரா இருக்கலாம், இல்ல ரொம்ப நாளா பேசாம இருந்த ஒரு பழைய நண்பரா கூட இருக்கலாம், ஏன் முகம் தெரியாத ஒரு நபர் மூலமா கூட உங்களுக்கு ஒரு பெரிய உதவி தேடி வரலாம். அவர் உள்ளே நுழையும் போது நீங்க எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் உங்க கண் முன்னாடி நடக்க ஆரம்பிக்கும். உங்க தொழில ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரலாம், இல்லனா நீங்க ரொம்ப நாளா விற்க நினைச்ச ஒரு சொத்து திடீர்னு நல்ல விலைக்கு போகலாம். மொத்தத்துல அந்த நபர் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா தான் வரப்போறாரு. அதே மாதிரி இது இனிமே நடக்கவே நடக்காது, இது முடிஞ்சு போன கதை அப்படின்னு நீங்க ஆழமா நம்பி கைவிட்ட ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லனா பிரிஞ்சு போன சொந்தங்கள் ஒன்னு சேர்ற விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு இப்போ ஒரு ஆச்சரியமான தீர்வு கிடைக்க போகுது. இந்த மார்ச் 18க்கு மேல கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்பவே பலமா இருக்கு. அதனால நீங்க எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. இத்தனை நாளா நீங்க செஞ்ச புண்ணியம், மத்தவங்களுக்கு செஞ்ச உதவி, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ வட்டியும் முதலுமா பலன் கிடைக்க போகுது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை முதல்ல தூக்கி போடுங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்விய இனிமே நீங்க கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் இந்த ஒரு நபரை மூலமாவும் நடக்க போற அந்த சம்பவத்தின் மூலமாவும் உறுதியா நடக்க போகுது. இப்போ அந்த நடக்காத காரியம் என்னன்னு நீங்க ரொம்பவே யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிட்டு இருக்கு. யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு வலி இருந்துட்டே தான் இருக்கு. குறிப்பா இந்த பண விஷயத்துல நீங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க, ஆனா அவங்க உங்களுக்கு திரும்ப செய்யாம ஏமாத்திருப்பாங்க. இல்லனா ஒரு இடத்துல காசை போட்டுட்டு அது திரும்பி வருமா வராதான்னு முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ரொம்ப நாளா இழுபறியா இருக்கிற ஒரு தொகை இந்த மார்ச் 18க்கு அப்புறம் உங்களை தேடி வரப்போகுது. அதுவும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு ரூபத்துல நடக்கும். நான் முதல்லயே ஒரு புது நபர்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க மூலமா தான் இந்த பண வரவுக்கான வழியே திறக்க போகுது. உங்களை தரக்குறைவா பேசினவங்க, இவங்க அவ்வளவுதான் இனிமே மேல வரவே மாட்டாங்கன்னு ஏளனமா சிரிச்சவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கே உங்க மேல ஒரு சின்ன அதிருப்தி இருந்திருக்கலாம். ஆனா அந்த நிலைமையெல்லாம் அடியோடு மாறப்போகுது. அந்த நபர் உங்க வீட்டு வாசப்படிய மிதிக்கிற அன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு சுப காரியத்துக்கான பேச்சுவார்த்தை தானா ஆரம்பிக்கும். ரொம்ப வருஷமா தள்ளி போன ஒரு சுப காரியம் எந்த தடையும் இல்லாம ரொம்ப விமர்சையா நடக்க போகுது.
இவங்க உடம்புல இருந்த சோர்வு, அடிக்கடி வர சின்ன சின்ன தொந்தரவுகள் கூட இந்த நேரத்துல காணாம போயிடும். மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத நிம்மதியும் சந்தோஷமும் வந்து ஒட்டிக்கும். அட, நம்ம வாழ்க்கையில கூட இப்படி ஒரு நல்ல காலம் வருமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா தொழில் செய்யறவங்க, வியாபாரம் பண்றவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த முடக்கம் விலகி புதுசா நிறைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உங்களை நம்பி பெரிய பெரிய பொறுப்புகள் வந்து சேரும். வேலைக்கு போறவங்களுக்கு இத்தனை நாளா உங்க திறமைய மதிக்காத இடத்துல இப்போ உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்க போகுது. உங்க உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாம் எப்படி நடக்கும்? அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும், எந்த மாதிரி முடிவுகளை எடுக்கணும்னு கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன்னா இந்த வாய்ப்பை நழுவ விட்டா அப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த நபர் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கிறதும் அவங்க மூலமா வரப்போற அந்த நடக்காத காரியத்தை சரியா பயன்படுத்திக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருந்து கவனிச்சீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் உங்க வாசல தட்டுற சத்தம் உங்களுக்கு தெளிவா கேட்கும். அந்த நபர் எப்படிப்பட்டவரா இருப்பாருன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க ரொம்ப பெரிய ஆளா, பந்தாவா வருவாங்கன்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப சாதாரணமா உங்ககிட்ட அன்பா பேசுற ஒருத்தரா தான் அவங்க இருப்பாங்க. உங்க குலதெய்வம் தான் அந்த நபர் ரூபத்துல வந்து உங்களை காப்பாத்த போகுதுன்னு கூட சொல்லலாம். மீன ராசிக்காரங்க பொதுவாவே மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா துடிச்சு போயிடுவீங்க. உடனே ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனா நீங்க கஷ்டப்படும் போது மட்டும் யாருமே உங்க பக்கம் திரும்பி பார்க்கலையேன்னு தனிமையில உட்காந்து எத்தனையோ ராத்திரி அழுதுருக்கீங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல பலன் கிடைக்கிற நேரம் வந்தாச்சு. உங்க வலிய முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்க தோள்ல கை போட்டு ஆறுதல் சொல்றதுக்காகவே அந்த உறவு உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பா குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருந்த பெரிய விரிசல் இனிமே இவங்க ஒண்ணு சேரவே மாட்டாங்கன்னு சொந்தக்காரங்களே பேசின ஒரு விஷயம் இப்போ தலைகீழா மாதிரி 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ போறாங்க. இதுதான் அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு நான் உறுதியா சொல்றது. அதே மாதிரி பல வருஷமா இழுத்துக்கிட்டு இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனை, பங்காளிகளுக்குள்ள இந்த சண்டை, இதெல்லாம் எந்த ஒரு பெரிய பஞ்சாயத்தும் இல்லாம ரொம்ப சுமூகமா முடிஞ்சு உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்க கைக்கு வந்து சேரும். இதெல்லாம் நடக்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது நிஜம்தானான்னு உங்களையே நீங்க கேட்டுக்குவீங்க. உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த வாட்டம் முழுசா மறைஞ்சு ஒரு புது வெளிச்சம் வரப்போகுது. உங்களை தூக்கி போட்டு மிதிச்சவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சிய பார்த்து ஆச்சரியத்துல வாயடைச்சு நிக்க போறாங்க. இதுக்காக நீங்க பெருசா எந்த மெனக்கெடலும் செய்ய வேண்டியதில்ல. உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் தளர விடாம பாத்துக்கிட்டா போதும். இப்போ அந்த நபர் யாருன்னு நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்காக நீங்க ஒன்னும் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம். மார்ச் 18க்கு அப்புறம் உங்ககிட்ட திடீர்னு வந்து ரொம்ப பாசமா பேசுறவங்க, இல்லனா ரொம்ப காலமா பேசாம இருந்துட்டு திடீர்னு போன் பண்றவங்கள கொஞ்சம் கவனிங்க. அவங்க மூலமா தான் உங்களுக்கான அந்த அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுது. சில நேரத்துல நீங்க ஒரு புது இடத்துக்கு போகும்போது அங்க சந்திக்கிற ஒருத்தர் கூட உங்க வாழ்க்கையவே மாத்தி அமைக்கலாம். மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ கிரகங்களோட சஞ்சாரம் ஓரளவு சாதகமா இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப நிதானமா இருக்கணும். அவசரப்பட்டு யாரையும் தப்பா எடை போட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க இவன்லாம் எதுக்கு லாயக்கு அப்படின்னு நினைச்ச ஒருத்தர் தான் உங்களுக்கு ஒரு இக்கட்டான நேரத்துல கை கொடுத்து தூக்கி விட போறாரு. இதுதான் அந்த கிரகங்களோட விளையாட்டு. அப்புறம் அந்த நடக்காத விஷயம்னு சொன்னேன் இல்லையா, அது உங்க ஆரோக்கிய சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். ரொம்ப நாளா ஒரு சின்ன வலி இல்லனா மனசுல ஒரு பயம் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்கலாம். இது சரியானாலே போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்குவேன் அப்படின்னு நீங்க வேண்டி இருப்பீங்க. அந்த ஒரு தீராத பிணி இல்லனா மன அழுத்தம் இந்த காலத்துல ஒரு முடிவுக்கு வரும். உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். அந்த தெம்பே உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். இது வரைக்கும் நீங்க ஒரு முட்டுச்சந்தில நிக்கிற மாதிரி உணர்ந்திருப்பீங்க. ஆனா இப்போ அந்த செவுரு இடிஞ்சு உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ராஜபாதை தெரிய ஆரம்பிக்கும். அந்த பாதையில நீங்க நடக்க ஆரம்பிக்கும் போது இது வரைக்கும் உங்களை தடுத்து நிறுத்தின எல்லா தடைகளும் தானா விலகிடும். உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகுதுங்கிறது மட்டும் 100% உண்மை. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். வர வாய்ப்பை சரியா அடையாளங்கன பிடிச்சு மத்தவங்க பேச்ச கேட்காம உங்க மனசு சொல்றத மட்டும் கேட்டு நடங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம்தான். சரிங்க, இப்ப அந்த மார்ச் 18க்கு அப்புறம் நடக்க போற இன்னொரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி பாப்போம். மீன ராசிக்காரங்க நீங்க ரொம்ப சாதுவானவங்க, யாரையும் பகச்சுக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு பின்னாடி சில பேர் குழி பறிச்சிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க யார ரொம்ப நம்பினீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருப்பாங்க. இத்தனை நாளா அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், இல்ல தெரிஞ்சும் ஒன்னும் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது இந்த மறைமுக எதிரிகள் எல்லாம் தானா விலகி போவாங்க.
அவங்களோட சதி திட்டம் எதுவுமே உங்ககிட்ட பலிக்காது. அந்த நபர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி வந்து சேருவாங்க. இது வரைக்கும் உங்களை மட்டம் தட்டினவங்க இப்போ உங்களை அண்ணாந்து பாக்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும். குறிப்பா தொழில பெரிய முதலீடு செஞ்சுட்டு அதுல நஷ்டம் வந்துடுமோன்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு. நீங்க இது கைவிட்டு போச்சுன்னு நினைச்ச அந்த தொழில் இப்போ ஒரு புது வேகத்தோட வளர ஆரம்பிக்கும். அந்த புதிய நபர் கொடுக்க போற ஒரு சின்ன ஐடியா இல்லனா அவங்க காட்ட போற ஒரு வழி உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இது சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்ல. ஏன்னா உங்க ராசிக்கு இப்போ குரு பகவானோட பார்வையும் மத்த கிரகங்களோட சஞ்சாரமும் அப்படி ஒரு யோகத்தை கொடுக்குது. நடக்கவே நடக்காதுன்னு நீங்க ஓரங்கட்டி வச்சிருந்த ஒரு கோப்பு அல்லது ஒரு ஒப்பந்தம் இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். இதனால உங்க பொருளாதார நிலைமை ரொம்பவே உயரும். கை நிறைய காசு புழங்க ஆரம்பிக்கும் போது உங்க மனசுல இருந்த அந்த பழைய கவலைகள் எல்லாம் காத்துல கரைஞ்சு போயிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட கனவு. சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், நம்மளும் இப்படி ஒரு நிலைக்கு வரணும், இப்படி ஒரு வீடோ காரோ வாங்கணும்னு. ஆனா காலச்சக்கரம் சுத்துனதுல அந்த கனவெல்லாம் எங்கேயோ தொலைஞ்சு போயிருக்கும். இப்போ அந்த கனவை தூசி தட்டி எடுக்கிற காலம் வந்தாச்சு. அந்த புதிய நபர் உங்க கனவுக்கு ஒரு உயிர் கொடுப்பாங்க. உன்னால முடியும், நீ இத பண்ணுன்னு உங்களை ஊக்கப்படுத்துற ஒரு ஆளா அவங்க இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை யாரும் அப்படி பாராட்டினது இல்லையேன்னு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை கிடையாது. உங்க திறமைக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய மேடை உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த மேடையில நீங்க ஜொலிக்கும் போது உங்களை ஒரு காலத்துல ஏளனம் செஞ்சவங்க எல்லாம் கை தட்டி உங்களை பாராட்டுவாங்க. இதுதான் அந்த மார்ச் 18க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த மகா அதிசயம். இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு இருக்க ஒரு பெரிய தலைவலி என்னன்னு கேட்டா அது கண்டிப்பா அந்த கடன் விஷயமா தான் இருக்கும். ஒருத்தர்கிட்ட கைமாத்தா வாங்கின காசா இருக்கட்டும், இல்ல பேங்க் லோன் கட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இந்த கடன் எப்பதான் தீரும், ஒரு வழியே இல்லையா அப்படின்னு நீங்க கண்ணுல தண்ணி வராத குறையா காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பாருங்க, அந்த மார்ச் 18க்கு அப்புறம் வரப்போற அந்த நபரு உங்க பொருளாதார சிக்கலை தீர்க்கறதுக்கு ஒரு பெரிய துருப்பு சீட்டா இருப்பாரு. நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வரலாம், இல்லனா ஒரு பழைய முதலீடு இப்போ பல மடங்கு லாபத்தை கொடுக்கலாம். அந்த பணத்தை வச்சு நீங்க உங்களோட பெரிய கடனை அடைச்சு ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடுவீங்க. இவ்வளவு பெரிய கடனை நம்மளால அடைக்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த அந்த ஒரு காரியம் இப்போ ரொம்ப சுலபமா நடக்க போகுது. இதுதான் அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு நான் சொன்னது. அதே மாதிரி உங்க வீட்டு பிள்ளைங்க விஷயத்திலயும் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. அவங்க படிப்புல சுட்டியா இல்லையே, இல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையலையேன்னு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த நேரத்துல அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம் நடக்கும். வெளியூர்ல இருந்தோ இல்ல வெளிநாட்டுல இருந்தோ ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அது உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய கரவத்தை தேடி தரும். மீன ராசிக்காரங்க, நீங்க ரொம்ப பாசக்காரங்க. ஆனா உங்க பாசத்தை புரிஞ்சுக்க ஆள் இல்லையேன்னு ஏங்குவீங்க. இப்போ அந்த குறையும் தீரப்போகுது. உங்க வாழ்க்கை துணையோட ஒத்துழைப்பு இப்போ முன்ன விட ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க உங்க கூட நின்னு உங்க கஷ்டத்துல பங்கெடுத்துப்பாங்க. முன்னாடி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு மாற்றம் உங்க வீட்டுல ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். இன்னொரு விஷயம், நீங்க ரொம்ப நாளா ஒரு நிலம் வாங்கணும், இல்லனா சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க. ஆனா கையில காசு இல்லையே, இல்லனா ஏதோ ஒரு தடை வந்துட்டே இருக்கேன்னு நினைப்பீங்க. அந்த ஆசை இப்போ நிறைவேற போகுது. நீங்க இதுக்கெல்லாம் இன்னும் 5 வருஷம் ஆகும்னு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க. ஆனா கிரகங்களோட அனுகூலத்தால அது இப்போவே சாத்தியமாக போகுது. அந்த நபர் ஒருவேளை ஒரு நண்பரா இருக்கலாம், இல்லனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவரா இருக்கலாம். அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல வழி அமைய போகுது. உங்க கனவு இல்லம் நனவாகிற அந்த தருணம் ரொம்ப பக்கத்துல இருக்கு. நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. உங்க ஜாதகத்துல இருக்கிற அந்த தடைகள்லாம் விலகி இப்போ யோக காலம் ஆரம்பிச்சிருச்சு. இதையெல்லாம் நீங்க அனுபவிக்க தயாராயிருங்க. ஏன்னா இது உங்களோட காலம். மீன ராசிக்காரங்க, நீங்க ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க. எத்தனையோ கோவிலுக்கு போயிருப்பீங்க, எத்தனையோ வேண்டுதல் வச்சிருப்பீங்க. சாமி, எனக்கு மட்டும் ஏன் இன்னும் விடிவு காலம் பிறக்கல அப்படின்னு கருவறை முன்னாடி நின்னு மனமுருகி வேண்டிருப்பீங்க. அந்த வேண்டுதலுக்கு இப்போ பலன் கிடைக்க போகுது. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி உங்க கனவுல சில அறிகுறிகள் தெரியும். திடீர்னு உங்க குலதெய்வம் ஞாபகம் வரும், இல்லனா ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு தானா அமையும். அங்க போயிட்டு வந்த உடனே பாருங்க, நான் சொன்ன அந்த மாற்றம் அசுர வேகத்துல நடக்கும். உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். இது வரைக்கும் இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு குழப்பத்துல இருந்த நீங்க இப்போ ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க.
அந்த முடிவு தான் உங்க வாழ்க்கையோட அடுத்த 20 வருஷத்தை தீர்மானிக்க போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தா சில பேருக்கு இந்த வெளிநாட்டு யோகம் அப்படிங்கறது ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருக்கும். பாஸ்போர்ட்ல பிரச்சனை, விசா கிடைக்கல, இல்லனா போறதுக்கு காசு ரெடி ஆகல அப்படின்னு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த மார்ச் 18க்கு அப்புறம் பாருங்க, ஒரு புது மனுஷனோட அறிமுகம் மூலமா அந்த தடைகள் எல்லாம் பனி மாதிரி விலகிடும். இதுக்கு மேல நான் எங்க வெளிநாடு போக போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனில இருந்து கூப்பிடுவாங்க. அதுவும் நீங்க எதிர்பார்க்காத சம்பளத்துல ஒரு வேலை கிடைக்கும். இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்லலைங்க. உங்க கிரகங்கள் அப்படி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. உங்களை மத்தவங்க முன்னாடி ஒரு வெற்றியாளனா காமிக்கிறது தான் இப்போ காலத்தோட கட்டாயம். அதே மாதிரி உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு குழி பறிச்சவங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க இப்போ தானாவே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற ஒரு சூழ்நிலை வரும். அப்படியே நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு அவங்க சொல்லும் போது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். மீன ராசிக்காரங்க மனசு ரொம்ப பெருசு, அதனால நீங்க அவங்கள மன்னிச்சு ஏத்துப்பீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பழைய காயத்தை மறந்துடுங்க, ஆனா பாடத்தை மறக்காதீங்க. அந்த புதிய நபர் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தனி தைரியம் வரும். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு காலத்துல நம்மால முடியுமா அப்படின்னு தயங்கின நீங்க இப்போ எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடுவீங்க. இந்த ஒரு மாற்றம் தான் உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த பெரிய அதிசயம். உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போற அந்த நபரு உங்க வாழ்க்கையோட இருட்டையே போக்க போற ஒரு விளக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மீன ராசிக்காரங்க நீங்க பொதுவாவே ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவங்க. மத்தவங்க சின்னதா ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அதையே நினைச்சு ராத்திரி முழுசும் தூங்காம கஷ்டப்படுவீங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லது தானே நினைக்கிறோம், ஆனா நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற அந்த ஆதங்கம் உங்க மனசுக்குள்ள ஒரு ஆறாத காயமா இருக்கும். ஆனா பாருங்க, அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது முதல்ல உங்க மனசுல இருக்கிற அந்த பயமும் தயக்கமும் தான் காணாம போகும். அவங்க உங்ககிட்ட பேசுற அந்த முதல் வார்த்தையிலேயே உங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கை பிறக்கும். இத்தனை நாளா நீங்க மத்தவங்களுக்காக வாழ்ந்தீங்க, ஆனா இனிமே உங்களுக்காக வாழ போறீங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கமாவே மாறிடுவாங்க. இவங்க ஜாதகத்துல இப்போ விபரீத ராஜயோகம் அப்படின்ற ஒரு அமைப்பு மெல்ல மெல்ல வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதனால என்ன நடக்கும்னு கேட்டா, எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். அதாவது நீங்க ஒரு சாதாரணமான வேலைக்காக முயற்சி பண்ணுவீங்க, ஆனா அங்க உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பான வேலையே கிடைச்சு உங்களை ஆச்சரியப்படுத்தும். இதுவரைக்கும் நீங்க ஒரு ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். நீங்க தான் இனிமே அந்த விஷயத்துக்கு ராஜா. அந்த புதிய நபர் இதையெல்லாம் சாத்தியமாக்குறதுக்கு ஒரு பாலமா இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச தர்மம், உங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல நேரமா மாறி இப்போ உங்க வாசல்ல வந்து நிக்குது. குறிப்பா சொல்லணும்னா, மீன ராசி பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கணவர் வழியிலயோ இல்ல பிறந்த வீட்டு வழியிலயோ ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி வரும். நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு நகை வாங்குறதோ இல்ல ஒரு விசேஷமான பொருளை வீட்டுக்கு கொண்டு வரதோ இந்த நேரத்துல நடக்கும். நடக்கவே நடக்காது, இதெல்லாம் ஒரு கனவு அப்படின்னு நீங்க ஓரங்கட்டி வச்சிருந்த ஒரு ஆசை இப்போ நிஜமாக போகுது. அந்த நபர் வீட்டுக்கு வரும்போது கூடவே ஒரு லட்சுமி கடாட்சத்தையும் கூட்டிட்டு வருவாங்க. உங்க வீட்டுல ஒரு மங்களகரமான சூழ்நிலை உருவாகும். இது வரைக்கும் தடையா இருந்த விஷயங்கள் எல்லாம் விலகி காரியம் கை கூடும் நேரம் இது. அந்த நபரை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க, அந்த நேரத்துல உங்க மனநிலை எப்படி இருக்கணுங்கிறது தான் இப்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மார்ச் 18க்கு அப்புறம் நீங்க எடுக்க போற சில முடிவுகள் உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய நற்பெயரை வாங்கி தரும். மீன ராசிக்காரங்க நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? நீங்க எப்போ ஒரு காரியத்தை மனசார நம்பி இறங்குறீங்களோ அப்போ அது கண்டிப்பா நடக்கும். ஆனா கடந்த சில காலமா அந்த நம்பிக்கையே உங்களுக்குள்ள குறைஞ்சு போயிருந்தது. இப்போ அந்த நம்பிக்கையை திரும்ப கொண்டு வர்றதுக்காகவே ஒரு சூழல் அமைய போகுது. அந்த நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிச்ச அடுத்த நிமிஷமே உங்க வீட்டுல இருக்கிற வாஸ்து தோஷங்களோ இல்ல வேற என்ன எதிர்மறை ஆற்றல் இருந்தாலும் அது எல்லாமே ஓடி போயிடும். ஒரு புதுவிதமான நேர்மறை ஆற்றல் உங்க வீட்டை சுத்தி வர ஆரம்பிக்கும். முன்னாடி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு பதட்டமா இருக்கும், யாராவது சண்டை போடுவாங்களோன்னு பயமா இருக்கும். ஆனா இனிமே அந்த நிலைமை இருக்காது. அந்த நபர் வர்றதுனால உங்க வீட்டுல ஒரு அமைதி நிலவும். அப்புறம் அந்த நடக்காத காரியம்னு சொன்னேன் இல்லையா, அது உங்களோட பழைய கடனா இருக்கலாம், இல்லனா நீங்க ஆசைப்பட்ட ஒரு படிப்போ இல்ல கரவமான பதவியோ இருக்கலாம். இது நாள் வரைக்கும் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்க ஒதுக்கி வச்ச ஒரு விஷயம் இப்போ உங்க தேடி வரும்போது நீங்களே வாயடைச்சு போயிடுவீங்க. இவ்வளவுதானா, இதுக்காகவா நாம இத்தனை வருஷம் கவலைப்பட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனை ரொம்ப சுலபமா தீர்ந்துடும். உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற கிரக நிலை அப்படி. முக்கியமா சனியோட பார்வையும் குருவோட அனுகூலமும் சேர்ற இந்த நேரத்துல நீங்க எதை தொட்டாலும் அது பொன்னாகும்.
உங்க கையால நீங்க ஒரு சின்ன காரியம் செஞ்சா கூட அதுல ஒரு பெரிய லாபம் இருக்கும். இதையெல்லாம் நீங்க அனுபவிக்க போற அந்த நாட்கள் ரொம்ப தூரத்துல இல்ல. மீன ராசிக்காரங்க, நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கற மரியாதையை விட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இப்போதான் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வரது மூலமா நீங்க இழந்த கரவத்தை மீண்டும் மீட்டெடுப்பீங்க. உங்களை ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி ஒரு பெரிய அந்தஸ்தோட நீங்க வாழ போறீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருந்துகிட்டே இருக்குமே, நம்மளால நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல நிலைமைய கொண்டு வர முடியலையே அப்படின்ற அந்த வருத்தம் இனிமே வேணாம். ஏன்னா உங்க குடும்பத்தோட மொத்த கஷ்டத்தையும் போக்கக்கூடிய ஒரு நபர் தான் இப்போ உங்களை தேடி வந்துட்டு இருக்காரு. இது ஒரு சாதாரண மாற்றமா தெரியலாம், ஆனா இதோட தாக்கம் ரொம்ப பெருசா இருக்கும். உங்க சந்ததியே சொல்ல போற ஒரு பெரிய மாற்றமா இது அமையும். அந்த மார்ச் 18க்கு அப்புறம் நடக்க போற ஒவ்வொரு சின்ன மாற்றத்தையும் நீங்க கவனிங்க. அது எல்லாமே ஒரு பெரிய வெற்றிக்கான ஆரம்பமா தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மார்ச் 18க்கு அப்புறம் ரொம்ப நாளா இழுபறியா இருக்கிற அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது கோர்ட் கேஸ் இல்லனா பட்டா மாறுதல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்ல நீங்க மாட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு விடிவு காலம் பிறக்க போகுது. நீங்க இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நம்ம பல வருஷமா அலைஞ்சிட்டோம் அப்படின்னு சோர்ந்து போய் உக்காந்துருப்பீங்க. ஆனா பாருங்க, அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரியோட அறிமுகமோ இல்லனா அந்த விஷயத்துல அனுபவம் உள்ள ஒருத்தரோட உதவியோ கிடைக்கும். அவங்க ஒரு சின்ன கையெழுத்து போட்டாலோ இல்ல ஒரு வழி காமிச்சாலோ போதும், உங்க காரியம் தானே கைகூடி வரும். இதுதான் அந்த நடக்காத ஒன்று நடக்க போகுது அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம். ஏன்னா உங்க விதி இப்போ தலைகீழா மாறப்போகுது. அதே மாதிரி உங்க தொழில ஒரு பெரிய முதலீடு பண்றதுக்கோ இல்ல தொழிலை விரிவுபடுத்துறதுக்கோ நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா இப்போ இருக்கிற நிலைமையில இது தேவையா அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த புதிய நபர் உங்களை சந்திக்கும் போது உங்க தொழிலுக்கான ஒரு புது சந்தையோ இல்லனா ஒரு பெரிய ஆர்டரோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மீன ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே கற்பனை திறன் அதிகம். ஆனா அதை எப்படி காசாக்குறதுன்னு தான் உங்களுக்கு தெரியாது. அந்த புதிய நபர் உங்களுக்கு அந்த வித்தைய சொல்லி தருவாங்க. நீங்க சாதாரணமா செஞ்ச ஒரு சின்ன வேலைய உலகமே வியந்து பாக்குற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா மாத்த போறாங்க. இதனால உங்க வருமானம் ஒரு பக்கம் உயரும்னா இன்னொரு பக்கம் உங்களுக்கான புகழ் ஊர் முழுக்க பரவும். இவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி வரும் பாருங்க. அதுதான் இந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய பரிசு. இத்தனை நாளா நீங்க மத்தவங்கிட்ட கையேந்தி நின்ன நிலைமை மாறி இப்போ நீங்க 4 பேருக்கு உதவி செய்யற நிலைக்கு உயர போறீங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுமையா இருக்கு. நீங்க எப்போ அந்த புதிய நபரை சந்திச்சு ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறீங்களோ அப்போவே உங்க வாழ்க்கையில ஒரு மகா யோகம் ஆரம்பமாயிடும். அந்த ஒரு சந்திப்பு உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. நீங்க இத்தனை காலம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிற நேரம் இது. உங்க கைகள்ல இப்ப வெற்றி ரேகை தென்பட ஆரம்பிச்சிருக்கு. அதனால எதை நினைச்சு தயங்காதீங்க, துணிஞ்சு இறங்குங்க. வெற்றி உங்களை தேடி வரும். மீனராசி நேயர்களே, உங்ககிட்ட ஒரு பெரிய பலம் இருக்கு. ஆனா அது உங்களுக்கே தெரியாம இத்தனை நாளா தூங்கிட்டு இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? உங்களுடைய விட்டு கொடுக்கற மனப்பக்குவம் தான். ஆனா மத்தவங்க அதை உங்க பலவீனமா நினைச்சு உங்களை ஏமாத்திட்டே இருந்தாங்க. இப்போ அந்த மார்ச் 18க்கு அப்புறம் அந்த நிலைமை அப்படியே மாறப்போகுது. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். நாம ஏன் இவ்வளோ காலமா இவங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தோம், நாம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நீங்க உங்களையே கேட்டுப்பீங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த தயக்கம் மறைஞ்சு ஒரு சிங்கத்தோட வேகம் உங்களுக்குள்ள வரும். இது நாள் வரைக்கும் உங்களை ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி படைச்சவங்க எல்லாம் இப்போ உங்களோட இந்த புது அவதாரத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. இதுதான் இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு பெரிய பரிசு. முக்கியமா உத்தியோகத்துல இருக்கிற மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு விசேஷமான தகவல் இருக்கு. உங்க கூடவே வேலை பார்க்கற ஒருத்தர் உங்களுக்கு தெரியாமலேயே உங்க மேலதிகாரி கிட்ட உங்களை பத்தி தப்பா சொல்லிட்டு இருந்திருக்கலாம். அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ இல்லனா சம்பள உயர்வோ தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த நபரோட முகத்திரை கிளிய போகுது. நான் சொன்ன அந்த புதிய நபர் மூலமா உங்களுடைய உண்மையான உழைப்பு உங்க மேலதிகாரிக்கு தெரிய வரும். இவ்வளவு நாளா இவரை நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு அவங்களே வருத்தப்பட்டு உங்களுக்கு சேர வேண்டிய எல்லா அந்தஸ்தையும் இப்போ ஒட்டுமொத்தமா கொடுப்பாங்க. நீங்க இனிமே இந்த வேலையில நமக்கு எதிர்காலமே இல்ல அப்படின்னு முடிவு பண்ணி வேலையை விடலான்னு கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த முடிவை நீங்களே மாத்திக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கான ராஜ மரியாதை இப்போ அதே இடத்துல கிடைக்க போகுது. அதே மாதிரி திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இனம் வயசு மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம். வர்ற வரன் ரொம்பவே வசதியாகவும் உங்களை நல்லா புரிஞ்சுக்க கூடிய ஒருத்தராகவும் இருப்பாங்க. நீங்க நமக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜோடி கிடைக்குமா அப்படின்னு சந்தேகப்பட்ட அந்த ஒரு காரியம் இப்போ ரொம்ப நேர்த்தியா நடக்க போகுது. அந்த புதிய நபர் ஒருவேளை ஒரு கல்யாண தரகராகவோ இல்லனா ஒரு தூரத்து சொந்தக்காரராகவோ வந்து இந்த வரனை பத்தி உங்ககிட்ட சொல்லுவாங்க.
அவங்க சொன்னதுல இருந்து அடுத்த சில வாரங்கள்லயே உங்க நிச்சயதார்த்தம் ரொம்ப அமர்க்களமா நடக்கும். வாழ்க்கையில ஒரு துணையை தேடுற உங்க தேடல் இப்போ ஒரு முடிவுக்கு வருது. உங்க எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய அறிகுறி. உங்க வீட்டுல இருக்கிற வாட்டம் எல்லாம் போய் ஒரு புது வெளிச்சம் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மீன ராசிக்காரங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே முன்னாடி ஒரு மாதிரி மனசு பாரமா இருக்கும், ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரி தோணும். ஆனா பாருங்க, இந்த மார்ச் 18க்கு அப்புறம் உங்க வீட்டு வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுல இருந்து ஒரு புது களை கட்ட போகுது. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். முன்னாடி எல்லாம் ராத்திரி படுத்தா தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்துட்டு இருப்பீங்க. தேவையில்லாத கவலைகள் வந்து உங்க கண்ணுல இருந்து தூக்கத்தை புடுங்கிட்டு போயிடும். ஆனா இனிமே நீங்க படுத்த உடனே ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். காலையில எந்திரிக்கும் போது ஒரு புது தெம்போட எந்திரிப்பீங்க. இது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் இப்போ அடியோடு அழிய போகுது. உங்களை இத்தனை நாளா முடக்கி வச்சிருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத தடைகள் இப்போ சுக்குநூறா உடைய போகுது. இவங்க கிட்ட ஒளிஞ்சு கிடக்கிற கலை திறமை இல்லனா ஒரு விசேஷமான அறிவு இப்போ உலகத்துக்கு தெரிய போகுது. சில பேர் பாடுவீங்க, சில பேர் நல்லா சமைப்பீங்க, சில பேர் சூப்பரா பேசுவீங்க. ஆனா இதையெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம்னு நீங்க இத்தனை நாளா ஒரு ஓரமா முடங்கி கிடந்திருப்பீங்க. அந்த புதிய நபர் உங்ககிட்ட இருக்கிற அந்த திறமையை அடையாளம் கண்டு நீ ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன தூண்டுதல் கொடுப்பாங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நீங்க இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஊக்கம் கிடைச்ச உடனே நீங்க காட்டுற வேகம் இருக்கே, அது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நீங்க ஆரம்பிக்க போற அந்த ஒரு சின்ன விஷயம் பின்னாடி ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்து உங்களுக்கு பேரும் புகழும் மட்டும் இல்லாம கை நிறைய லாபத்தையும் கொண்டு வந்து சேர்க்க போகுது. நடக்காத ஒன்று நடக்கும்னு நான் சொன்னது இதுதான். ஒரு சராசரி மனுஷனா இருந்த நீங்க இப்போ ஒரு சாதனையாளரா மாற போற அந்த தருணம் ரொம்ப பக்கத்துல இருக்கு. நீங்க இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க மனசை ரொம்ப அமைதியா வச்சுக்கோங்க. வர்றவங்க யாரு, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இவங்க என்ன நமக்கு சொல்லிட போறாங்க அப்படின்ற அந்த அலட்சியம் மட்டும் வேண்டவே வேண்டாம். ஏன்னா ஆண்டவன் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு ரூபத்துல வந்து நமக்கு உதவி செய்வான். அந்த மார்ச் 18க்கு அப்புறம் வர்ற அந்த நபரு உங்க வாழ்க்கையோட திசையே மாத்த போற ஒரு கருவி. உங்களை சுத்தி இருக்கிற சில பேர் வேணும்னே உங்களை திசை திருப்ப பார் வாங்க, அதெல்லாம் ஒன்னும் நடக்காது, சும்மா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க பேச்ச கேட்காம உங்க உள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற அந்த பலம் உங்களை கண்டிப்பா ஒரு உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும். இத்தனை நாளாப்பட்ட அவமானங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பாடமா மாறி உங்களை ஒரு பலசாலியா மாத்த போகுது. நீங்க எதை நினைச்சும் கலங்காதீங்க. உங்களுக்கான அந்த பொற்காலம் இப்போ தொடங்கிடுச்சு. இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும். மீன ராசிக்காரங்க, நீங்க பொதுவாவே கனவு உலகத்துல வாழ்றவங்கன்னு மத்தவங்க உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அந்த மார்ச் 18க்கு அப்புறம் நீங்க கண்ட கனவெல்லாம் நனவாகிறத பார்த்து அதே ஆளுங்க வாயடிச்சு போய் நிப்பாங்க. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருந்த ஒரு ரகசிய ஆசைக்கு உயிர் கிடைக்கும். அது ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இல்லனா ஒரு கலைத்துறையில சாதிக்கிறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த நபர் அதுக்கான ஒரு பெரிய முதலீட்டையோ இல்லனா அதுக்கான சரியான ஆட்களையோ உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. நீங்க இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இதெல்லாம் பெரிய ஆளுங்க பண்றதுன்னு ஒதுக்கி வச்ச அந்த ஒரு காரியம் இப்போ உங்க கைக்கு ரொம்ப சுலபமா வந்து சேரும். முக்கியமா உங்களோட பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இந்த நேரத்துல ரொம்ப அபரிமிதமா இருக்கும். நீங்க ₹1 சம்பாதிச்சா அதுல ₹5 லாபம் கிடைக்கிற அளவுக்கு உங்களோட உழைப்புக்கு பலன் கிடைக்கும். அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க வெறும் ஆளா மட்டும் வரமாட்டாங்க, கூடவே உங்களோட அதிர்ஷ்ட தேவதையும் கூட்டிட்டு வருவாங்க. உங்க வீட்டுல ஒரு சின்ன விசேஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அது காதுகுத்தா இருக்கலாம், இல்லனா ஒரு மொட்டை அடிக்கிற விசேஷமா இருக்கலாம், இல்லனா ஒரு பெரிய கிரக பிரவேசமா கூட இருக்கலாம். அந்த விசேஷத்துலதான் நீங்க இழந்த எல்லா கரவத்தையும் திரும்ப பெறுவீங்க. ஊர் உலகமே உங்களை வியந்து பாக்குற அளவுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும். எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க, ஆனா எனக்கு மட்டும் எதுவும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா மீன ராசிக்காரங்களே, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு காலம் வரும். அந்த காலம் உங்க கதவு தட்டுற நேரம் தான் இந்த மார்ச் 18. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம், செஞ்ச தர்மம், உங்களுடைய நேர்மை, இது எதுவுமே வீண் போகாது. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த உதவி உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாத்தி அமைக்கும். இது ஒரு மந்திரம் மாதிரி நடக்கும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு சொத்து உங்களுக்கு வந்து சேரலாம், இல்லனா ரொம்ப நாளா வர வேண்டிய இன்சூரன்ஸ் பணம், இல்லனா பிஎஃப் பணம் இந்த நேரத்துல உங்க கைக்கு வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு நீங்க உங்களுடைய பெரிய கனவு ஒண்ணு நிறைவேற்றிப்பீங்க.
உங்க வாழ்க்கையில இனிமே கவலைக்கு இடமே இல்ல. மார்ச் 18க்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிப்பீங்க. உங்க பேச்சிலையும் ஒரு தெளிவு இருக்கும். உங்களோட தோரணையும் ஒரு கம்பீரமா மாறும். இது வரைக்கும் நீங்க யாருக்காவது ஒரு உதவி கேட்டா அவங்க முகத்தை ஒரு மாதிரியா வச்சுப்பாங்கல்லன்னா சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஆனா இனிமே பாருங்க, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தானா வந்து சேரும். அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வர்ற அந்த ஒரு புண்ணிய நேரத்துல உங்க ஜாதகத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் பனி மாதிரி விலகிடும். நீங்க மத்தவங்கள நம்பி ஏமாந்த காலம் முடிஞ்சு இப்போ உங்களை நம்பி 4 பேர் வர காலம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த நபர் உங்களுக்கு ஒரு குருவாவோ இல்லனா ஒரு நல்ல வழிகாட்டியாவோ இருந்து உங்களோட இந்த புது பயணத்துக்கு ஒரு பெரிய பலமா இருப்பாங்க. மீன ராசிக்காரங்க, உங்களுக்கு பொதுவாவே பழைய நினைவுகள்ல இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். எப்பவோ நடந்த ஒரு கசப்பான விஷயத்த நினைச்சு இப்போ வரைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த மார்ச் 18க்கு அப்புறம் அந்த பழைய பாரம் எல்லாம் உங்க மனசை விட்டு இறங்கிடும். ஒரு புது மனுஷனா நீங்க பிறந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். உங்க வீட்டுல இருக்கிற குட்டீஸ்கள் மூலமா ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி வரும். அவங்க ஒரு பெரிய சாதனை செஞ்சிருக்கலாம், இல்லனா அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். இதெல்லாம் உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய கரவத்தை தரும். அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீர போறதுக்கான ஒரு அறிகுறியா உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம், ரொம்ப நாளா தள்ளி போன ஒரு விஷயம் இப்போ கைக்கூடி வரும். நீங்க எத்தனையோ தடவை நினைச்சிருப்பீங்க, நமக்குன்னு ஒரு காலம் வராதா அப்படின்னு. அந்த காலம் இப்ப வந்துடுச்சு. அந்த புதிய நபர் ஒரு சாதாரண மனிதரா கூட இருக்கலாம். ஆனா அவங்க சொல்ற ஒரு சின்ன யோசனை உங்க வாழ்க்கையவே ஒரு பெரிய உயரத்துக்கு கூட்டிட்டு போகும். நீங்க இதெல்லாம் சாத்தியமே இல்ல அப்படின்னு நினைச்ச ஒரு பெரிய தொகை இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு நீங்க உங்களோட எதிர்காலத்தை ரொம்ப பாதுகாப்பா அமைச்சுப்பீங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த யோக காலம் நீங்க நினைச்சு கூட பார்க்காத பல அதிசயங்களை உங்க வாழ்க்கையில நிகழ்த்த போகுது. நீங்க எதை நினைச்சும் இனிமே பயப்பட வேண்டாம். உங்க பின்னாடி ஒரு பெரிய சக்தியே துணை நிக்குது. அந்த சக்தியோட வெளிப்பாடுதான் இப்போ உங்க வீட்டு வாசலை தேடி வரப்போற அந்த புதிய நபர். உங்க வாழ்க்கையில இத்தனை நாளா இருந்த ஒரு பெரிய குறைய இந்த மார்ச் 18க்கு அப்புறம் வரப்போற அந்த நபர் நிவர்த்தி பண்ண போறாரு. மீன ராசிக்காரங்க, நீங்க எவ்வளவுதான் மத்தவங்களுக்கு வாரி வாரி கொடுத்தாலும் உங்களுக்குன்னு வரும்போது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க ரொம்ப போராட வேண்டியிருக்கும். குறிப்பா உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பழைய சண்டை, அது ஒரு 10 வருஷமா கூட இருக்கலாம். இவங்க இனிமே ஒண்ணு சேரவே மாட்டாங்க, இது அவ்வளவுதான் அப்படின்னு ஊரே முடிவே பண்ணி வச்சிருந்த ஒரு உறவு இப்போ இந்த மார்ச் 18க்கு அப்புறம் தானா தேடி வந்து பேச போகுது. அந்த புதிய நபர் தான் இதுக்கு காரணமா இருப்பாரு. அவர் வந்து ஒரு சமாதானத்தை ஆரம்பிச்சு வைக்கும் போது உங்க மனசுல இருந்த அந்த பெரிய பாரம் அப்படியே காணாம போயிடும். இதுதாங்க அந்த விதியோட விளையாட்டு. நடக்கவே நடக்காதுன்னு நீங்க கண்ணீர் விட்டு அழுத அந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்ப இலகுவா நடக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய தொழிலோ இல்ல நீங்க பாக்குற வேலையிலயோ ஒரு சின்ன மாற்றம் செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்டு இருப்பீங்க. ஆனா அதுக்கான தைரியம் உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கும். அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் அதுக்கான முதலீட்டையும் கொண்டு வருவாங்க. நீங்க ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு பெரிய அந்தஸ்துக்கு மாற போற அந்த தருணம் இதுதான். உங்களை ஏளனமா பாக்குறவங்க முன்னாடி நீங்க ஒரு வெற்றியாளனா நிக்க போறீங்க. இதுக்காக நீங்க பெருசா எதுவும் பண்ண வேணாம். வர்ற வாய்ப்பை மட்டும் சரியா கவனிச்சுக்கங்க. உங்க ராசிக்கு இப்போ குருவோட பார்வையும் மத்த கிரகங்களோட சஞ்சாரமும் ரொம்பவே பலமா இருக்கு. இதனால நீங்க எப்போ அந்த புதிய நபரை சந்திக்கிறீங்களோ அப்போவே உங்களோட ராஜயோகம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில இனிமே கவலைக்கு இடமே இல்லை. ஏன்னா நீங்க எதிர்பார்க்காத பல நன்மைகள் இப்போ உங்க கதவை தட்டிட்டு இருக்கு. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் ஊற்றெடுக்க போகுது. இத்தனை நாளா நமக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு நீங்க கேட்ட கேள்விக்கு இப்போ ஒரு தெளிவான பதில் கிடைக்க போகுது. அந்த புதிய நபர் ஒருவேளை ஒரு பழைய நண்பராவோ இல்லைன்னா ஒரு பெரிய வழிகாட்டியாவோ இருக்கலாம். அவங்க மூலமா கிடைக்க போற அந்த ஒரு மாற்றம் உங்க குடும்பத்துல இருக்கிற வறுமையை மட்டும் இல்லாம உங்க மனசுல இருக்கிற கவலையையும் அடியோடு தொடச்சி எரிய போகுது. நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு பொருள், அது ஒரு காராவோ இல்ல ஒரு பெரிய நகையாவோ இருக்கலாம், அது இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். இதெல்லாம் நடக்கும்போது நீங்க ஒண்ணு மட்டும் யோசிப்பீங்க, நிஜமாவே இதெல்லாம் நமக்கு நடக்குதா அப்படின்னு. ஆமாங்க, மீன ராசிக்காரங்களுக்கு இது ஆண்டவன் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ வட்டியும் முதலுமா பலன் கிடைக்க போகுது. உங்க வெற்றியை கொண்டாட நீங்க தயாராயிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிச்சீங்களா? மீன ராசிக்காரங்க, நீங்க எவ்வளவுதான் அடிபட்டாலும் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல போய் நிப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம யாருக்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு ஒரு தயக்கம் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். உங்க சுயகிரவத்தை விட்டு கொடுக்க நீங்க விரும்பவே மாட்டீங்க. இந்த மார்ச் 18க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நுழைய போற அந்த நபரு உங்ககிட்ட இருக்கிற இந்த தயக்கத்தை உடைக்க போறாரு.
நீங்க யார்கிட்டயும் போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி தருவாங்க. உங்களை ஒதுக்கி வச்சவங்க, உங்களை ஒரு பொருட்டா மதிக்காதவங்க மத்தியில ஒரு பெரிய அந்தஸ்தோட நீங்க வலம் வர போறீங்க. இது வரைக்கும் நீங்க இழந்தது வெறும் பணம் மட்டும் இல்லைங்க, உங்களோட நிம்மதி, உங்களோட சிரிப்பு, இதெல்லாம் தான். இப்போ அந்த எல்லாத்தையும் அந்த புதிய நபர் உங்ககிட்ட திரும்ப கொண்டு வந்து சேர்க்க போறாரு. உங்க ராசிக்கு இப்போ ஒரு காலச்சக்கர மாற்றம் நடக்குது. அதாவது இத்தனை வருஷமா உங்களை ஒரு இருட்டுக்குள்ள வச்சிருந்த கிரகங்கள் இப்போ ஒட்டுமொத்தமா விலகி போய் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்ட போகுது. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். பழைய கசப்பான நினைவுகளை மூட்டை கட்டி ஓரமா வச்சிடுங்க. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சு உங்க காலத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா அவங்க முன்னாடி ஒரு பெரிய பொற்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படிய மிதிச்ச அந்த நிமிஷத்துல இருந்து உங்க ஜாதகத்துல இருக்கிற கெட்ட நேரங்கள் எல்லாம் காணாம போயிடும். ஒரு காலத்துல இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு நீங்க ஏங்கின விஷயங்கள்லாம் இப்போ ரொம்பவும் சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். லமீன ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே மத்தவங்களோட மனசை படிக்கிற சக்தி உண்டு. இந்த மார்ச் 18க்கு அப்புறம் அந்த சக்தி உங்களுக்கு இன்னும் அதிகமா வேலை செய்யும். யாரு உங்ககிட்ட உண்மையா இருக்காங்க, யார் உங்களை ஏமாத்துறாங்கன்னு இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஒரு தெளிவு தான் உங்களை ஒரு பெரிய வெற்றியாளரா மாத்த போகுது. நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு காரியம், அது வெளிநாட்டு பயணமா இருக்கலாம், இல்லைன்னா சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம். அதுக்கான எல்லா முட்டுக்கட்டைகளும் இப்போ விலகும். ஒரு தடவை அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனா அங்க இருக்கிற ஒவ்வொரு தூணும் உங்களுக்கு ஒரு புது சக்தியை கொடுக்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு மகா யோகம் ஆரம்பிக்க போது, அதுக்கு நீங்க முழுசா தயாரா இருங்க. மீனராசி நண்பர்களே, உங்க இதயத்துல கை வச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். எத்தனையோ முறை நீங்க மத்தவங்களுக்காக உங்க சந்தோஷத்தை விட்டு கொடுத்திருப்பீங்க. நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மள நம்பலவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா மார்ச் 18க்கு அப்புறம் வரப்போற அந்த நேரம் உங்களுக்கானது. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிகுறி தெரியும். உங்க வீட்டு வாசல்ல திடீர்னு ஒரு புது பறவையோ இல்லைன்னா ஒரு பசு மாடோ வந்து நிக்கலாம். இதெல்லாம் அந்த லட்சுமி கடாச்சம் உங்க வீட்டுக்குள்ள நுழைய போறதுக்கான அடையாளம். அந்த நபர் உள்ள நுழையும் போது ஒரு பெரிய மங்களகரமான செய்தியை சுமந்துட்டு வருவாங்க. இத்தனை நாளா உங்க வீட்டுல இருந்த அந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை மாறி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சிரிச்சு பேசுற ஒரு அற்புதமான காலம் இது. நீங்க ரொம்ப நாளா ஒரு விசேஷமான நகையை அடகு வச்சிருக்கலாம், இல்லைன்னா விற்க வேண்டிய நிலைமை வந்திருக்கலாம். அந்த நகை இப்போ திரும்ப உங்க கைக்கே வரப்போகுது. அதுவும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு வழியில அந்த காசு கைக்கு வரும். உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற கிரகங்கள் எல்லாம் உங்களோட போராட்ட காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்துடுச்சு. இனிமே நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ரொம்ப நிதானமா, அதே சமயம் ரொம்ப வேகமா இருக்கும். அந்த புதிய நபர் ஒருவேளை உங்களோட பழைய குருவோ இல்லனா உங்க மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கிற ஒரு பெரியவரா இருக்கலாம். அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த ஒரு யோசனை உங்களுடைய வருமானத்தை பல மடங்கு உயர்த்த போகுது. நடக்காத ஒன்று நடக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா, அது உங்களுடைய நீண்ட கால ஆசை. அதாவது ஒரு சொந்த தொழிலோ இல்லனா ஒரு பெரிய கர்வமான பதவியோ உங்களுக்கு கிடைக்க போகுது. இதை நீங்க இப்போ கேட்டா நம்ப மாட்டீங்க. ஆனா மார்ச் 18க்கு அப்புறம் நடக்க போற ஒவ்வொரு சம்பவமும் நான் சொன்னதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். உங்க முகத்துல ஒரு புது பொலிவு வரும். உங்களை பாக்குறவங்களுக்கே ஒரு ஆச்சரியம் இருக்கும், என்னப்பா இவரு இப்படி மாறிட்டாரு அப்படின்னு கேக்குற அளவுக்கு உங்களுடைய தோற்றம் இருக்கும். லமீன ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா தான் இருப்பீங்க. நீங்க கஷ்டப்படும் போது மட்டும் யாரும் கண்டுக்கலையேன்ற அந்த ஆதங்கம் இப்போ போயிடும். அந்த புதிய நபர் உங்களோட திறமைய உலகம் முழுக்க கொண்டு போக போறாங்க. நீங்க செஞ்ச ஒரு சின்ன உதவி இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பலனா திரும்பி வரப்போகுது. இது வரைக்கும் நீங்க கொடுத்த கடன் திரும்ப வராம இருந்திருக்கலாம். அந்த காசு தானா உங்க தேடி வரும். அந்த பணத்தை வச்சு நீங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்த ஒரு சுப காரியத்தை ரொம்ப வெற்றிகரமா நடத்தி முடிப்பீங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் இப்போ அடியோடு மறைஞ்சு ஒரு பெரிய ஐக்கியம் உருவாகும். அந்த புதிய நபரோட வருகை உங்க வீட்டுல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் தொடச்சி எரிஞ்சிட்டு ஒரு புது வாழ்க்கையை தரும். உங்களோட கரவம் ஊர் முழுக்க பேசப்படும். நீங்க போன இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். இதுதான் உங்களோட பொற்காலம். இதை பயன்படுத்திக்க நீங்க முழுசா தயாரா இருங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே ஒரு குணம் உண்டு. எதையும் வெளியில அவ்வளவு சீக்கிரம் காட்டிக்க மாட்டீங்க. ஆனா மனசுக்குள்ள எத்தனையோ ரகசியங்களை வச்சு புதைச்சு வச்சிருப்பீங்க. இந்த மார்ச் 18க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நபரு உங்க மனசுல இருக்கிற அந்த பூட்டை திறக்க போறாங்க. நீங்க ஒரு காலத்துல எல்லாம் நமக்கு செட் ஆகாது, இதெல்லாம் ரொம்ப பெரிய இடத்து விஷயம் நினைச்ச அந்த ஒரு அந்தஸ்து இப்போ உங்களை தேடி வரும். அந்த புதிய நபர் வெறும் மனுஷனா மட்டும் இல்லாம உங்களோட அதிர்ஷ்டத்தை மாத்த போற ஒரு மந்திரக்கோலா இருப்பாங்க.
நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருப்பீங்க. அது ஒரு குழந்தை பாக்கியமா இருக்கலாம், இல்லனா ஒரு பெரிய பிசினஸ் டீலா இருக்கலாம். அது இப்போ ரொம்ப சுலபமா முடியும். உங்களை இத்தனை நாளா ஏளனமா பார்த்த சொந்தக்காரங்க இப்போ உனக்கு எப்படிப்பா இது கிடைச்சது அப்படின்னு ஆச்சரியமா வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. அப்போ நீங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன புன்னகையோட அந்த புதிய நபரை நினைச்சுப்பீங்க. ஏன்னா அவங்க வந்த பிறகுதான் உங்க வாழ்க்கையில அந்த ஒரு வெளிச்சமே வந்துச்சு. உங்களோட இந்த புது வாழ்க்கை இப்போ ரொம்ப பிரம்மாண்டமா ஆரம்பிக்க போது. அதுக்கு நீங்க உங்களோட பழைய கவலைகளை அடியோடு மறக்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற கிரக நிலைமைப்படி நீங்க ஒரு இரும்பு மனுஷனா மாற போறீங்க. இது வரைக்கும் மத்தவங்களுக்காக உருகி உருகி வேலை பார்த்த நீங்க இப்போ உங்களுக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க. அந்த புதிய நபர் கொடுக்கற ஒரு சின்ன ஐடியா உங்க வருமானத்தை பல மடங்கு பெருக்க போகுது. நீங்க இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு முடிவு பண்ண ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும். அந்த பணம் கைக்கு வரும்போது உங்களுக்கே ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆண்டவன் நம்மளை கைவிடல அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடும். அந்த புதிய நபர் ஒருவேளை ஒரு வெளிநாட்டு தொடர்புள்ள நபரா கூட இருக்கலாம். அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு புதிய களம் அமையும். இது வரைக்கும் நீங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தீங்க. ஆனா இனிமே நீங்க உலகமே வியக்கிற அளவுக்கு ஒரு உயரத்துக்கு போக போறீங்க. உங்க முகத்துல இருக்கிற அந்த தேஜஸ் உங்களை பாக்குறவங்களுக்கு ஒரு ஈர்ப்பை உண்டாக்கும். இதுதான் உங்களுடைய நேரம். இதை நீங்க முழுசா பயன்படுத்திக்கணும். இவங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட இப்போ ஒரு புது தெம்பு தெரியும். அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய அரணா இருக்கும். அந்த புதிய நபர் வந்துட்டு போன பிறகு உங்க வீட்டு சமையலறையிலிருந்து வர்ற வாசம் கூட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது உங்க வீட்ல அன்னபூரணியோட கடாட்சம் முழுமையா இருக்க போகுது. வறுமை அப்படின்ற பேச்சுக்கே இனிமே அங்க இடம் இல்ல. நீங்க ரொம்ப நாளா ஒரு வாகனமோ இல்ல ஒரு விலை உயர்ந்த பொருளோ வாங்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்திருப்பீங்க. அது இப்போ உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கும். இவ்வளோ சீக்கிரம் இது நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. மீன ராசிக்காரங்களே, உங்களுடைய இந்த எழுச்சி இப்போ ஆரம்பிச்சிருக்கு. உங்களை மதிக்காத இடத்துல நீங்க இப்போ ஒரு தலைவனா நிக்க போறீங்க. இது நாள் வரைக்கும் நீங்க சிந்தனை ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. அந்த புதிய நபரோட வருகை உங்க வாழ்க்கையில ஒரு வசந்த காலத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது. நிஜமாவே சொல்ல போனா மீன ராசிக்காரங்க நீங்க ரொம்பவும் பொறுமைசாலிகள். எத்தனையோ பேர் உங்களை ஏமாத்திட்டு போனாலும் போனா போகுது, அவங்க நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற அந்த ஒரு மனசு இருக்கே, அதுதான் இப்போ உங்களுக்கான யோகத்தை இழுத்துட்டு வருது. அந்த மார்ச் 18க்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வர்ற அந்த நபர் உங்களை அந்த பழைய நற்குணங்களுக்கு ஒரு கைமாறு செய்யற மாதிரி தான் இருப்பாங்க. நீங்க ரொம்ப நாளா இது மட்டும் நடந்தா என் வாழ்க்கை செட்டில் ஆயிரும்னு ஒரு விஷயம் வச்சிருப்பீங்க இல்லையா? அது ஒரு வெளிநாட்டு பயணமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய முதலீடா இருக்கலாம். அது இப்போ தானாவே கைகூடி வரும். அந்த நபரு உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கும் போது உங்க வீட்டுல இருக்கிற வாஸ்து குறைகள் கூட தானா சரியாகி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அங்க உருவாகும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கே உங்களை பார்த்தா ஒரு ஆச்சரியம் வரும். என்னப்பா இவரு முகம் முன்ன விட இப்போ இவ்வளோ பிரகாசமா இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா உங்களுடைய அந்த நடக்காத காரியம் இப்போ வெற்றிகரமா முடிய போகுது. இதுக்காக நீங்க பெருசா அலைய வேணாம். காலம் கணிஞ்சு வந்துடுச்சு. இவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாறை இருந்துட்டே இருக்குமே, நமக்குன்னு ஒரு ஆதரவு இல்லையே, நாம மட்டும் தனியா போராடுறோமே அப்படின்ற அந்த ஆதங்கம் இனிமே வேணாம். அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு உற்ற நண்பனா, ஒரு நல்ல வழிகாட்டியா மாறி உங்க கஷ்டத்துல தோள் கொடுப்பாங்க. நீங்க ரொம்ப நாளா இழுபறியா வச்சிருந்த அந்த சொத்து விவகாரம் இல்லனா ஒரு பழைய பண பிரச்சனை இப்போ ஒரு முடிவுக்கு வரும். அந்த பணம் உங்க கைக்கு வரும்போது நீங்க ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. இவ்வளவு காலமா நாம பட்ட அவமானத்துக்கு இப்போ ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு நீங்களே நினைப்பீங்க. மீன ராசிக்காரங்களே, உங்க ஜாதகத்துல இப்போ விபரீத ராஜயோகம் அப்படின்ற அமைப்பு ரொம்ப வலுவா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதனால நீங்க எதிர்பார்க்காத பல நன்மைகள் வரிசையா உங்க தேடி வரும். உங்களை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்களோட நிலைமை உயரும். அந்த புதிய நபர் அதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருப்பாங்க. இப்போ அந்த மார்ச் 18க்கு அப்புறம் நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க ரொம்ப நாளா இது மட்டும் நடந்தா என் வாழ்க்கையே செட்டில் ஆயிடும்னு ஒரு பழைய விஷயத்த மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருப்பீங்க இல்லையா? அது ஒரு வீடு கட்டுற வேலையா இருக்கலாம், இல்லனா ஒரு பழைய கடன் அடைக்கிற விஷயமா இருக்கலாம். அந்த ஒரு காரியம் இப்போ ஒரு புது வேகத்தோட நகர ஆரம்பிக்கும். அந்த புதிய நபர் வெறும் ஒரு மனுஷனா மட்டும் வராம உங்களுடைய அந்த முடங்கி போன காரியத்துக்கு ஒரு சாவியா வருவார். அவர் கொடுக்க போற ஒரு ஐடியா இல்லனா அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு கான்டாக்ட் உங்க வாழ்க்கையவே ஒரு பெரிய உயரத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. இது ஏதோ சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்லைங்க. உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எல்லாம் ஒண்ணு கூடி இப்போ ஒரு விசேஷமான யோகத்தை மீன ராசிக்காரங்களுக்கு வாரி வழங்க போகுது. உங்க கை ராசி இப்போ திரும்பவும் மாறப்போகுது.
நீங்க எதை தொட்டாலும் அது பொன்னாக போகுது. உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற அந்த பலம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கே ஒரு பிரமிப்பை உண்டாக்கும். இதுவரைக்கும் உங்களை மதிக்காம போனவங்க இவருக்கு என்ன திடீர்னு இவ்வளவு யோகம் அப்படின்னு பொறாமைப்படுற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி இருக்கும். அந்த புதிய நபர் வரும்போது நீங்க ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். மத்தவங்க உங்களை திசை திருப்ப பாப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, சும்மா இரு அப்படின்னு உங்க மனசை கலைக்க பாப்பாங்க. ஆனா நீங்க உங்க உள்மனசு சொல்றத மட்டும் கேளுங்க. அந்த மார்ச் 18க்கு அப்புறம் நடக்க போற ஒவ்வொரு சின்ன மாற்றமும் உங்களுடைய அந்த நடக்காத காரியத்தை நோக்கியே உங்களை கூட்டிட்டு போகும். உங்க குடும்பத்துல இருக்கிற முன்னோர்களோட ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுமையா இருக்கு. அதனால எதை நினைச்சும் தயங்காம வர்ற வாய்ப்பை அப்படியே 2 கையாலையும் பிடிச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், மீன ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே மத்தவங்க சந்தோஷத்துலதான் உங்க சந்தோஷத்தை தேடுவீங்க. ஆனா இப்போ ஆண்டவன் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான சந்தோஷத்தை வச்சிருக்கான். அந்த புதிய நபர் வரும்போது உங்க வீட்டுல ஒரு லட்சுமி கடாட்சம் உண்டாகும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பனி மாதிரி விலக போற அந்த நேரம் வந்தாச்சு. இதுவரைக்கும் நீங்க ஒரு முட்டுச்சந்தில நிக்கிற மாதிரி உணர்ந்திருப்பீங்க. ஆனா இப்போ அந்த செவுரு இடிஞ்சு உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ராஜபாதை தெரிய ஆரம்பிக்கும். அந்த பாதையில நீங்க நடக்க ஆரம்பிக்கும் போது இதுவரைக்கும் உங்களை தடுத்து நிறுத்தின எல்லா தடைகளும் தானா விலகிடும். உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகுதுங்கிறது மட்டும் 100% உண்மை. இதுக்கப்புறம் வரப்போற மாற்றங்கள் உங்க வாழ்க்கையவே ஒரு அழகான ஓவியமா மாத்த போகுது. மீன ராசிக்காரங்களே, கடைசியா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த மார்ச் 18க்கு அப்புறம் உங்க கண்ணுல வர்றது சந்தோஷ கண்ணீரா தான் இருக்கும். இத்தனை காலம் பட்ட கஷ்டம், அவமானம், வலி எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு விசேஷமான நேரம் இது. உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போற அந்த நபர் உங்க வாழ்க்கையோட திசையே மாத்த போற ஒரு தேவதூதன் மாதிரிதான். அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு நான் சொன்னது உங்க ஆத்மார்த்தமான வேண்டுதலோட பலன். நீங்க செஞ்ச புண்ணியம் இப்போ ஒரு மகா யோகமா மாறி உங்க கதவை தட்ட போகுது. உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து ஒரு ராஜாவா வாழ போறீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பழைய பயத்தெல்லாம் அடியோடு தூக்கி எரிஞ்சிடுங்க. ஏன்னா இனிமே உங்களுக்கு வர்றதெல்லாம் வெற்றியாதான் இருக்கும். உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்க வேலையை ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான வசந்த காலம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். வெற்றி நிச்சயம் உங்க பக்கம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மத்தவங்களுக்கும் இத பகிர்ந்து அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுங்க. நன்றி. மீண்டும் உங்களை திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.